கொண்ட அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு அடிபணிதல் என்கின்ற அந்த உறுதி இருக்கணும். தான் என்ன ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாக்குறுதி இருக்குது, இது அமானிதமாக மாறிடும். இங்க நாம ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம், அந்த வாக்குறுதியை நம்மால நிறைவேற்றி ஆகணும். நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஒருத்தர் அதை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கொடுத்துருவான். நீ இவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தல, அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் பிடிச்சிருவான். அதனால வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய இன்று ஓதப்பட்ட வசனத்தின் வாயிலாக அறிவுரை புகட்டுகின்றார். அதே போன்று மனோ இச்சைகளை அல்லாஹ்விற்காக வேண்டிய நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். மனோ இச்சையை ஷைத்தான் எந்த வழியில வேணாலும் திருப்பி விடுவான், உள்ளத்துல ஆசைகளை எப்படி வேணாலும் ஏற்படுத்துவான். ஆனால் அல்லாஹ் எதன் மீது ஆசைப்பட சொன்னானோ, எதன் மீது எந்த அளவிற்கு அல்லாஹ் ஆசை வைக்க சொன்னானோ அதை விட அளவுக்கு மீறி பெறக்கூடாது. இப்ப மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படுதல் என்பதிலிருந்து நாம் என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்துக்கணும், பொறுமையாக இருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இன்று ஓதப்பட்ட வசனத்தின் வாயிலாக படிப்பினையை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹின் மீது முழுமையாக பயம் இருக்க வேண்டும், உபரியான தான தர்மங்கள் நிறைய செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும், பெண்கள் தங்களுடைய கருப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இந்த அம்சங்கள் யாரிடத்துல இருக்குதோ இவங்க தான் நம்பிக்கையாளர்கள் என்பதாக இந்த ஓதப்பட்ட வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தின் அல்லாஹ் லைனா சொல்லிக்கிட்டே வரான். ஆண்கள் பெண்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நம்பிக்கையுள்ள ஆண்களும் பெண்களும் உண்மையை பேச வேண்டிய ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்ய வேண்டும் ஆண்களும் பெண்களும், நோன்பு வைக்க வேண்டும் ஆண்களும் பெண்களும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, வீட்டுல ஆண்கள் என்ன செஞ்சுறாங்கன்னா, நான் தான் போய் பள்ளிவாசல்ல தொழுகிறேன்ல, நீ ஏன் தொழுதுகிட்ட, நீ தொழுகாது, நீ சோறாக்கி வச்சா போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இன்னும் சில குடும்பங்கள்ல பார்த்தனா, எங்க என்ன பாய் நோம்புலாம் வைக்கிறது இல்லையான்னு சொல்லி கேட்டா, என் வீட்டுல நோன்பு வைக்கிறாங்க, என் மனைவி நோன்பு வைப்பாங்க. நோன்பு மாசத்துல மட்டும் நோன்பு வைக்கிறது இல்ல, நோன்பு இல்லாத மாசத்துல கூட வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா என் மனைவி நோன்பு வைப்பா. அது போதும்ல, குடும்பத்துக்கு யாராவது ஒருத்தவங்க நோன்பு வச்சா போதும்ல, குடும்பத்துக்கு யாராவது ஒருத்தவங்க தொழுதா போதும்ல. ஆண்கள் மட்டுமே தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம அதை மாத்தணும். உங்களுடைய மனைவி கையில கொடுத்து அவங்கள நீங்க தர்மம் செய்ய வைக்கணும். ஒரு பெண்ணினுடைய மிக முக்கியமான இபாதத் தர்மம் தான் சதகா செய்வது, உபரியான தான தர்மங்கள் செய்வது. அன்னை